Welcome to great students. இப்போ நம்ம காம்ப்ளெக்ஸ் நம்பர்ல Argand plane பத்தி பார்க்கலாம். அதுக்கு முன்ன rectangular form of complex number. காம்ப்ளெக்ஸ் நம்பரை என்ன மாதிரி பிரசன்ட் பண்ண போறோம்? என்ன ஃபார்ம்ல பிரசன்ட் பண்ணனும்னு சொல்லுது a rectangular form of complex numbers. So காம்ப்ளெக்ஸ் நம்பரை வந்து நம்ம என்ன பண்றோம் rectangular form ஒன்னு ரெண்டாவது polar form ஒன்னு இருக்கு. Rectangular and polar form. இப்போ rectangular polar formனா என்ன? இப்போ rectangular formனா என்ன? x axis ல எவ்வளவு distance மூவ் பண்றோம், y axis ல எவ்வளவு distance மூவ் பண்றோம்னு சொன்னா rectangular. x y length breadth மாதிரி x axis மூவ் பண்ணி y axis மூவ் பண்ணுவோம். இது rectangular form. இன்னொரு polar formனா என்னன்னா முதல்ல நம்ம ஆங்கிளை சொல்லுவோம். எவ்வளவு தீட்டா நம்ம வந்து x axis ல மூவ் பண்ணனும்னு சொல்லுவோம். சரியா? தீட்டா எவ்வளவு மூவ் பண்ணிட்டு அதுல எவ்வளவு டிஸ்டன்ஸ்னா polar form. அதாவது r and தீட்டா. தீட்டாங்கிறது எவ்வளவு ஆங்கிள், rங்கிறது எவ்வளவு லென்த். இது வந்து polar form. So நம்ம first rectangular form பார்க்குறோம், பின்னாடி polar form நம்ம பார்ப்போம், அப்புறம் ரெண்டையும் கன்வெர்ட் பண்ணுவோம். ரெக்டாங்கிள் இருந்து போலாருக்கு அப்படியே போலார்ல இருந்து ரெக்டாங்கிள் கன்வர்ஷன் கூட பார்க்க போறோம். சரி, ஃபர்ஸ்ட் ரெக்டாங்குலர் ஃபார்ம். ரெக்டாங்குலர் ஃபார்ம்னா என்ன சொன்னேன்? x axis எவ்வளவு மூவ் பண்றோம், y axis எவ்வளவு மூவ் பண்றோம்னு சொன்னா அந்த பாயிண்ட்ஸ் சொல்லிடலாம். அத ரெக்டாங்குலர் ஃபார்ம். அப்ப அதான xy ஃபார்ம்ல இருக்கும். என்ன பாருங்க, a complex number is of the form x plus iy where x and y are real numbers. அதாவது x plus iy அல்லது alpha plus i beta ஃபார்ம்ல இருந்து அடுத்து ரெக்டாங்குலர் ஃபார்ம். அதுல இந்த xங்கிறத ஃபர்ஸ்ட் போர்ஷன் இருக்கு பாருங்க. இந்த xங்கிறது ரியல் பார்ட் ஆஃப் z ன்னு சொல்லுவோம். பொதுவா காம்ப்ளெக்ஸ் நம்பர் z = x plus iy ன்னு எழுதுவோம். அதுல இந்த xங்கிற பார்ட் என்ன ரியல் பார்ட் ஆஃப் z அப்படினு சொல்லுவோம். yங்கிறது என்ன இமேஜினரி பார்ட் ஆஃப் z. அப்ப zங்கிறதுல என்ன இருக்கு? ரியல் பார்ட், காம்ப்ளெக்ஸ் பார்ட் ரெண்டுமே இருக்கு. ரியல் பார்ட் அண்ட் காம்ப்ளெக்ஸ் பார்ட், இமேஜினரி பார்ட். சரியா? இது வந்து ரியல் நம்பர் சிஸ்டம் சொல்லுவோம், இது இமேஜினரி பார்ட் சிஸ்டம். இந்த ரெண்டு சேர்ந்தாதான் என்னது காம்ப்ளெக்ஸ் நம்பர் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது அப்போ ரெண்டுமே சேர்ந்து இருக்குன்னா அப்போ காம்ப்ளெக்ஸ் நம்பர்ல அப்போ ரியல் பார்ட்டும் இருக்கு, இமேஜினரி பார்ட்டும் இருக்கா? ஆமா இருக்கு. இப்போ இங்க பாருங்க, இந்த x plus iy போர்ஷன்ல இப்போ x 0 ஆயிடுச்சுன்னு வைங்க. இப்போ x 0 ஆயிடுச்சுன்னா என்ன ஆகும்? z = iy ன்னு இருக்கும். சரியா? z = iy. இந்த x portion 0 ஆச்சுன்னா iy மட்டும் இருக்கும். 0 plus iy. அப்போ z = iy னா எதுன்னு சொல்ற பியூர்லி இமேஜினரி பார்ட் அப்படினு சொல்ற. பியூர்லி இமேஜினரி என்ன? இப்போ இங்க வந்து 3i ன்னு இருக்குன்னு வைங்க. இது பியூர்லி இமேஜினரி நம்பர். ரியல் பார்ட்டே இல்ல, பியூர்லி இமேஜினரி. அதே நேரத்துல 2 plus 3யும் காம்ப்ளெக்ஸ் இமேஜினரி நம்பர் தான். அது ரியல் நம்பர்னு சொல்ல முடியாது. ஏன்னா இமேஜினரி நம்பரோட ஒரு ரியல் நம்பர் சேர்த்தாலும் அது இமேஜினரி நம்பர் தான் கொடுக்கும். 2 plus 3யும் இமேஜினரி பார்ட் தான். வெறும் 3i னா என்ன? பியூர்லி இமேஜினரி அப்படின்னு சொல்றோம். அதுக்காக 2 plus 3i வந்து ரியல் பார்ட் இருக்குன்னு இல்லை. ரியல் பார்ட் இருக்கு, இருந்தாலும் இது இமேஜினரி நம்பர் தான். ஆனால் இப்போ இந்த 3i 0 ஆயிடுச்சுன்னு வைங்க, வெறும் 2 இருக்குன்னு அது அங்கே போயிடும் ரியல் பார்ட். அதாவது சொல்ல வர்றது. அதாவது இப்போ y 0 ஆயிடுச்சுன்னு வைங்க, இந்த பார்ட் y 0 ஆயிடுச்சுன்னு வைங்க, இந்த y 0 ஆகும்போது என்ன z = x ன்னு ஆயிடும். இது என்னது? பியூர்லி ரியல். அப்போ இமேஜினரி போர்ஷன் இருந்துச்சுனாலே அது இமேஜினரி நம்பர் தான். அதை ரியல் நம்பர்னு சொல்ல முடியாது. வேணா ரியல் பார்ட் ஆஃப் த இமேஜினரி நம்பர் சொல்லலாம். சரியா? ஆனா இந்த போர்ஷன் ஃபுல்லா 0 ஆயிடுச்சுன்னு வைங்க, இந்த மாதிரி y 0 ஆயிடுச்சுன்னு வைங்க, z = x ன்னு வைங்க. இப்போ இந்த சம் இப்போ z = alpha plus i beta -7 plus 3i சொல்றேன். இப்போ only -7, சப்போஸ் -7 plus 0i இருக்குன்னு வைங்க. அப்ப இந்த நம்பர் என்ன? only ரியல் பார்ட். ரியல் பார்ட்னா என்ன? -7 எங்க இருக்கு? இன்டிஜர்ஸ்ல வரும். -7 இன்டிஜர்ஸ்ல வரும். அது ஒரு இன்டிஜர். சரியா? அப்போ காம்ப்ளெக்ஸ் நம்பர்னு சொல்லும்போது என்ன செய்றோம்? ரியல் நம்பர்ங்கிற சிஸ்டம் இருக்கு, இமேஜினரி பார்ட் பியூர்லி இமேஜினரி அண்ட் ரியல் நம்பர் சேர்ந்த பார்ட் இருக்கு. இந்த ரெண்டு சேர்ந்தது காம்ப்ளெக்ஸ் நம்பர். அப்போ நம்ம ஸ்டடியில என்ன பண்றோம்? நம்மளோட நம்பர் சிஸ்டத்தை கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்கோம். இவ்வளவு நம்ம என்ன நினைச்சிருக்கோம்? நேச்சுரல் நம்பர்னா 1ல இருந்து ஆரம்பிக்கிற நம்பர்ஸ், ஹோல் நம்பர்னா 0 சேர்த்து ஆரம்பிப்போம். 0 1 2 3 ஹோல் நம்பரு. அதே நெகட்டிவ் போர்ஷன் -3 -2 -4 இந்த பக்கம் போறது, இந்த பக்கம் 1 2 3 எல்லாம் சேர்ந்தா இன்டிஜர்ஸ்னு பார்த்தோம். அதுக்கு ஒரு ரேஷனல் நம்பர் இதை டிவைட் பண்ணுறது p/q ஃபார்ம் 4/7 எழுதுனா என்னது? ஃப்ராக்ஷனல் பார்ட் ரேஷனல் நம்பர். அதை டிவைட் பண்ணும்போது இந்த மாதிரி டெர்மினேட்டிங் டெசிமல் வரலாம், 0.5 வரலாம். இல்லை டிவைட் பண்ணும்போது நான் டெர்மினேட்டிங் ரிப்பீட்டிங் டெசிமல் வரலாம். இந்த மாதிரி வந்து என்னது ரேஷனல் நம்பர் சிஸ்டம் சொல்லுவோம். அப்போ ரேஷனல் நம்பருக்குள்ள தான் இதெல்லாம் இருக்குன்னு சொன்னோம். ரேஷனல் நம்பருக்குள்ள தான் இன்டிஜர்ஸ் இருக்கு. இன்டிஜர்ஸ் அப்போ இன்டிஜர்ஸ் எல்லாம் டினாமினேட்டர் 1 1 இருக்கு, அவ்வளவுதான். அப்போ p/q ஃபார்ம் தான். இந்த ஹோல் நம்பரும் p/q ஃபார்ம் தான். 0/1 1/1 7/1 அதுவும் ரேஷனல் நம்பர் தான். அப்போ ரேஷனல் நம்பர் சிஸ்டத்துக்குள்ள சப் கிளாஸ் தான் இதெல்லாம். இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ண போறோம்? இந்த இர்ரேஷனல் பார்ட்னு ஒன்று சேர்த்தோம். √2 √3 √4.
இப்போ இந்த ரெண்டும் சேர்ந்தா ரியல் நம்பர் சிஸ்டம்னு சொன்னோம். அப்போ ரியல் நம்பரோட ரெண்டு பார்ட் தான் என்னது, ரேஷனல் நம்பர் அண்ட் இரேஷனல் நம்பர் சொல்லுவோம். இப்போ அடுத்து நம்ம என்ன சொல்றோம், காம்ப்ளெக்ஸ் நம்பர்னு ஒரு நம்பர் இருக்கு. அந்த நம்பர்ல என்ன இருக்கு, இமேஜினரி நம்பர்ஸ் இருக்கு பிளஸ் ரியல் நம்பர்ஸ் இருக்கு. இந்த இமேஜினரி நம்பரும் இந்த ரியல் நம்பரும் சேர்ந்தது தான் என்னது, காம்ப்ளெக்ஸ் நம்பர் அப்படின்ற மாதிரி கொண்டு வந்து. அப்போ நம்பர் சிஸ்டத்தில் நமக்கு என்ன எக்ஸ்ட்ரா ஆட் ஆயிருக்கு, இமேஜினரி நம்பர் சிஸ்டம் எக்ஸ்ட்ரா ஆட் ஆயிருக்கு. இமேஜினரி நம்பர் சிஸ்டத்தை சேர்க்கும் போது என்ன ஆகுது, ரியல் நம்பரும் இமேஜினரி நம்பர் சேர்ந்தா காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ். இந்த இமேஜினரி நம்பரே சம்டைம்ஸ் ரியல் நம்பராக மாறும். எப்போ, இந்த இமேஜினரி பார்ட் 0 ஆச்சுன்னா. ஓகேவா, அதர்வைஸ் இந்த இமேஜினரி நம்பர் தான். சரியா, இமேஜினரி நம்பரை நம்ம ரியல் பார்ட் பிளஸ் இமேஜினரி பார்ட்னு சொல்லுவோம். ஸ்டில் அது என்னது, இமேஜினரி நம்பர் தான், ரியல் நம்பர் கிடையாது. சரியா, ரைட். அந்த ரியல் பார்ட் இமேஜினரி பார்ட்னு சொல்றோமே, அது என்னது, ரியல் நம்பர். இந்த ஆல்ஃபாங்கிறது ரியல் நம்பரா இருக்கும், பீட்டாங்கிறது ரியல் நம்பர்ல இருந்து வந்த ஒரு நம்பர் தான். ஆனா ஆல்ஃபா பிளஸ் ஐ பீட்டானது ஐ சேர்ந்தோன்னு அது என்ன ஆயிடும், இமேஜினரி நம்பர் ஆயிடும். புரியுதா, நம்பர் சிஸ்டத்துல. அப்போ நம்மளோட நம்பர் சிஸ்டம் எக்ஸ்பாண்ட் ஆயிருக்கு. எப்படி, இந்த இமேஜினரி நம்பர் சேர்த்தனால ரியல் நம்பர் பிளஸ் இமேஜினரி நம்பர் காம்ப்ளெக்ஸ் நம்பர் ஆயிடுச்சு. ரைட்டா, ரைட். அடுத்து நம்ம டிஸ்கஷன் கண்டினியூ பண்ணலாம். இப்போ 2 காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ். இப்போ 4 = 4 தான் நமக்கு தெரியும், 5 = 5, 4 = 7 சொல்ல மாட்டோம். கரெக்டா, 4 = 8 நம்ம சொல்ல மாட்டோம் எப்பவுமே. இங்க அப்போ 4 = 4 சொன்னா, அப்போ அதே மாதிரி இப்போ இமேஜினரி நம்பர்ஸ் எப்படி நம்ம ஈக்குவேட் பண்றது. இப்போ ரெண்டு இமேஜினரி நம்பர் இருக்கு, 2 காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ். z1 = x1 + iy1 இருக்கு, இங்க z2 = x2 + iy2 இருக்கு. இந்த ரெண்டு ஈக்குவல்னா எப்படி சொல்றது, எப்போ இந்த ரெண்டு வேல்யூ ஈக்குவல் ஆகும் அப்படின்னா சொல்றாங்க பாருங்க. இந்த ரியல் பார்ட் x1 x2 ஈக்குவல் ஆகும். இஸ் ரியல் பார்ட் ஆஃப் z1 ஈக்குவல் ரியல் பார்ட் ஆஃப் z2. இதோட ரியல் பார்ட் வந்து x1, இதோட ரியல் பார்ட் வந்து x2. இந்த ரெண்டும் ஈக்குவலா இருக்கணும். ரெண்டாவது என்ன, இமேஜினரி பார்ட் ஆஃப் z1 என்ன, y1. இமேஜினரி பார்ட் ஆஃப் z2 என்ன, y2. அப்போ x1 = x2, y1 = y2 இருந்தா மட்டும்தான் அது என்னது, ஈக்குவல் காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ். ஈக்குவலா இருக்கும்னு சொல்லுவோம். இப்போ ஈக்குவல் காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ்ல அப்ப என்ன, இப்போ 4 + 3i = 4 + 3i இப்படிதான் இருந்தா அவனுக்கு வேற வழியே கிடையாது. ஓகேவா, 4 + 3i = 4 + 3i இருந்தா மட்டும்தான் அது ஈக்குவல். இப்போ சப்போஸ் இப்படி இருக்குன்னு வைங்க, எப்படி 3 + 4i இருந்தா அது ஈக்குவல் கிடையாது. ஏன்னா இங்க 4 இருக்கு, இங்க ரியல் பார்ட்ல 4, இமேஜினரி பார்ட்ல 3, இங்க ரியல் பார்ட்ல 3, இமேஜினரி பார்ட்ல 4. சரியா, இன்னும் அதை நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஏன் நான் மாற்றி கொடுத்ததுல கொஞ்சம் ட்ரிக் இருக்கு. இதோட டிஸ்டன்ஸ் மாடுலஸ் கான்செப்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நான் இதை இசட்னு வச்சுக்கிட்டேன்னு வைங்க, மாடுலஸ் வேல்யூ சேம் இந்த ரெண்டுக்கும். இது வந்து நான் வந்து z1 வச்சுக்கிறேன், இது வந்து z1 காம்ப்ளெக்ஸ் நம்பர் z1, இது வந்து காம்ப்ளெக்ஸ் நம்பர் z2ன்னு சொன்னேன்னு வைங்க. இந்த ரெண்டு பாயிண்ட்டும் ஆரிஜின்ல இருந்து டிஸ்டன்ஸ் ஈக்குவல், பட் தே ஆர் நாட் ஈக்குவல். நம்ம அதை அப்புறம் டிஸ்கஸ் பண்ணுவோம். பட் தே ஆர் நாட் ஈக்குவல். நான் இப்போ டிஸ்கஸ் பிளேன் இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டு அதை வர மறுபடியும். சரி, இப்போ ஈக்குவாலிட்டி காம்ப்ளெக்ஸ் டிஸ்கஸ் பண்ணுறோம். சம்டைம்ஸ் அன்னோன் கண்டுபிடிக்க கூட யூஸ் ஆகும். இந்த மாதிரி ஆல்ஃபா + i β = -7 + 3i இருந்ததுன்னா அதோட மீனிங் என்ன, ரியல் பார்ட்டுக்கு ஈக்குவல். அப்போ ஆல்ஃபா = -3, இமேஜினரி பார்ட் இமேஜினரி ஈக்குவல் என்ன, பீட்டா = 3. இந்த மாதிரி நம்ம கண்டுபிடிப்போம். சரியா, ரைட். இப்போ இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர் சிஸ்டத்தை நம்ம இன்னும் நம்ம கன்வீனியன்ட்டுக்காக பிளேனில் ப்ரெசென்ட் பண்ண போகிறோம். சரியா, இப்போ ரிசல்ட்டை வந்து பிளேனில் ப்ரெசென்ட் பண்ணால் ரொம்ப அனலைஸ் பண்ணாலே, ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் ஈக்குவேஷன் இருக்குது, அதே ஒரு பிளேனில் ப்ரெசென்ட் பண்ணும்போது நம்ம அதை ரொம்ப இன்டெப்த்தாக ரொம்ப நாலேஜ் கிடைக்கும் நமக்கு. அதே மாதிரி இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர்லேயே நம்ம பிளேனில் ப்ரெசென்ட் பண்ண போகிறோம். அந்த பிளேனுக்கு வந்து நம்ம கார்ட்டீசியன் பிளேன் சொல்லுவோம், ரியல் பிளேன் இல்லையா, ரியல் பிளேன். இங்கே வந்து என்ன பண்ண போகிறோம்னா, அந்த பிளேனுக்கு பேர் வேறு பேர் கொடுக்குறோம், அர்கண்ட் பிளேன் கொடுக்குறோம். சரியா, இந்த இமேஜினரி நம்பர்ஸை ப்ரெசென்ட் பண்ணக்கூடிய இந்த பிளேனுக்கு பேர் என்ன, அர்கண்ட் பிளேன். இந்த அர்கண்ட் பிளேன்ல ரியல் பிளேன்ல நம்ம என்ன சொல்லுவோம், இங்க x y ஆக்சிஸ் இருப்போம். இங்க அப்படி எடுக்க மாட்டோம். இங்க என்ன ரியல் ஆக்சிஸ், இது இமேஜினரி ஆக்சிஸ். சரியா, இனிமேல் என்ன, அர்கண்ட் பிளேன் ஃபுல்லாவே இது ரியல் ஆக்சிஸ், இது இமேஜினரி ஆக்சிஸ். அப்ப ரியல் ஆக்சிஸ்ல எதை மார்க் பண்ணுவோம், எப்பவுமே ரியல் பார்ட் ஆஃப் த காம்ப்ளெக்ஸ் நம்பரை எடுத்துங்க. இமேஜினரி ஆக்சிஸ்ல எதையுமே எப்போ எடுத்துங்க, இமேஜினரி பார்ட் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் நம்பரை எப்பவுமே அதுல எடுத்துங்க. சரியா, இப்போ நம்ம என்ன பண்ணலாம் பாருங்க, ஒரு எக்ஸாம்பிள். இந்த ஆல்ஃபா + i β இருக்கு, இந்த ஆல்ஃபா + i βவை ஆல்ஃபா டிஸ்டன்ஸுங்கிறது நான் இங்கே எடுத்துக்குவேன். சரியா, ஆல்ஃபா டிஸ்டன்ஸ் இங்கே எடுத்துக்குவேன். இங்கே என்ன பண்ணுவேன், பீட்டா டிஸ்டன்ஸு இங்கே எடுத்துக்குவேன். சரி, இதையே நம்ம இன்னும் டெப்த்தாக டிஸ்கஸ் பண்ண வேண்டியிருக்கு. அதனால் நம்ம வந்து கொஞ்சம் நோன் வேல்யூஸ் வச்சு நம்ம இதை டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். சரியா, இப்போ நோன் வேல்யூஸ் நம்ம இதே எடுத்துக்குமே, இந்த 4 + 3i எடுத்துக்குவோம். இந்த 4 + 3i நான் இப்போ ப்ரெசென்ட் பண்ணுறேன்னு வைங்களேன். இப்போ இதை வந்து எக்ஸ் ஆக்சிஸில் 4 டிஸ்டன்ஸ் மூவ் பண்ணும். ஓகே, இது வந்து ரியல் ஆக்சிஸ், இது இமேஜினரி ஆக்சிஸ். இதில் 4 யூனிட்ஸ், இதில் 3 யூனிட்ஸ். சரியா, இதில் 4 யூனிட்ஸ் மூவ் பண்ணுவேன், இதில்
நான் 3 யூனிட்ஸ் முடிப்பேன். இது என்னது 4,3 சரியா? இது வந்து 4,3 ரியல்ல 4 இமேஜின்ல 3 4,3 இதுதான் வந்து இந்த பாயிண்ட். இது வந்து 4,3ன்னு சொன்னா இது நம்ம இப்படி கொடுத்தாலே இதோட மீனிங் என்ன? இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர் வந்து என்ன 4 + 3i ன்னு அர்த்தம். ரியல் பார்ட் 4 + இமேஜினரி பார்ட் i ரைட்டா? 4 + 3 as a point, complex number as a point. பாயிண்டா பிரசன்ட் பண்ணா இப்படி புரிஞ்சுக்கணும். இப்படினாலே ரெண்டாவது என்ன சொல்றாங்க, காம்ப்ளெக்ஸ்னஸ் a பொசிஷன் வெக்டார். பொசிஷன் வெக்டாரா பிரசன்ட் பண்ணா என்ன பண்றது? பொசிஷன் வெக்டார்னாலே நீங்க படிச்சிருப்பீங்க, வெக்டார்ல படிக்கும்போது பார்ப்பீங்க, ஒரு ரெஃபரன்ஸ் பாயிண்ட் வச்சு எழுதுனா அது பொசிஷன் வெக்டார். ஓகே, வெக்டார்னாலே என்னது? வெக்டார்னாலே பொதுவா மூவபிள் திங். வெக்டார்னாலே மூவபிள். டைரக்ஷன் ரேஷியோ படிச்சிருப்பீங்க. டைரக்ஷன் ரேஷியோங்கிறது என்ன சொல்லுதுன்னா, இட் ஃபிக்ஸஸ் யுவர் ஸ்லோப், ஃபிக்ஸஸ் இட் ஸ்லோப். இப்போ டைரக்ஷன் ரேஷியோ, இப்போ இந்த சம் எடுத்துங்களேன். இப்போ நான் முதல்ல காம்ப்ளெக்ஸ் பொசிஷன் வெக்டார் முதல்ல டிஸ்கஸ் பண்ணலாம். பொசிஷன் வெக்டார்னா என்ன மீன் பண்றாங்கன்னா, ஒரு ஃபிக்ஸ்டு ரெஃபரன்ஸ் பாயிண்ட், அவ்வளோதான் பொசிஷன் வெக்டார். நம்ம அந்த ஃபிக்ஸ்டு ரெஃபரன்ஸ் பாயிண்ட் என்னன்னு வச்சுக்கிறோம், 0,0ன்னு வச்சுக்கிறோம் சரியா? 0,0ல நான் எவ்வளோ தூரம் மூவ் பண்ணும்? 4 யூனிட்ஸ் எக்ஸ் ஆக்சிஸ்ல மூவ் பண்ணும், ஒய் ஆக்சிஸ்ல 3 யூனிட்ஸ் மூவ் பண்ணி நான் இப்படி ஜாயின் பண்ணா, ஓகே, இது வெக்டார் டயக்ராம் போட்டா இந்த பாயிண்ட் வந்து இந்த வெக்டார் வந்து 4 + 3i அப்படின்னு சொல்றாங்க as a vector with as a position vector. point and as a position vector. position vector என்ன? ஒரு ரெஃபரன்ஸ் பாயிண்ட், ஃபிக்ஸ்டு ரெஃபரன்ஸ் பாயிண்ட். இப்போ வந்து நான் 0,0ல இருந்து மூவ் பண்ணேன். இப்போ 0,0ல இருந்து தான் மூவ் பண்ண அவசியம் இல்லை, எந்த ஒரு ரெஃபரன்ஸ் பாயிண்ட் வேணாலும் நீங்க வச்சுக்கலாம். ஒரு ஃபிக்ஸ்டு பாயிண்ட்ல இருந்து டிஸ்டன்ஸ் மூவ் பண்ணா அது என்னது? பொசிஷன் வெக்டார். சரி, ரைட். இப்போ அடுத்து as a complex number as a vector ஃபார்ம்னா என்னன்னு சொல்றாங்க பாருங்க. முதல்ல வெக்டார்னால என்ன அர்த்தம்னா டைரக்ஷன் ரேஷியோ. வெக்டார் கேன் பி மூவபிள். வெக்டார் கேன் பி மூவபிள். மூவ் பண்ணா அப்ப வெக்டாரோட நேச்சர் மாறிடாதா அப்படின்னு நீங்க கேட்கலாம். மாறாது. என்ன மீன் பண்றாங்க பாருங்க. எப்பவுமே வெக்டார் as a வெக்டார்னு சொல்லும்போது நான் என்ன சொல்றேன் பாருங்க, 4, இந்த வெக்டார் நான் ரெப்ரசென்ட் பண்றேன் பாருங்க, உங்களுக்கு புரியுற மாதிரி. இப்போ நான் வந்து இந்த பாயிண்ட்டை வந்து சம் 4 டிஸ்டன்ஸ் வச்சுக்கிறேன். 1 2 3 4ன்னு வச்சுக்கோம் சரியா? இப்போ நான் எக்ஸ் ஆக்சிஸ்ல 4 யூனிட் மூவ் பண்ணும். இந்த 4 யூனிட் நான் இதில் மூவ் பண்ணா 5 6 7 8 மூவ் பண்ணுவேன் சரியா? அப்புறம் ஒய் ஆக்சிஸ்ல 3 யூனிட்ஸ் மூவ் பண்ணும். 3 யூனிட்ஸ் நான் எங்க வேணுமானாலும் மூவ் பண்ணலாம். இப்போ நான் 3 யூனிட்ஸ் இங்க மூவ் பண்ணேன், 1 2 3 இங்க மூவ் பண்ணேனுங்களேன். இந்த வெக்டார் 4ல இருந்து நான் 4 இது 4 இல்லையா, 5 6 7 8 இந்த மாதிரி பிரசன்ட் பண்ணலாம். இது ஆக்சுவலி as a vector 4 + 3i. புரியுதுங்களா? இதே செம்ம நான் வந்து இந்த 4 + 3i நான் வேற மாதிரி பிரசன்ட் பண்ணலாம். எப்படி பிரசன்ட் பண்ணலாம் பாருங்க. இது வந்து 3 ஆயிடுச்சு. 3ல இருந்து 4 5 6 சரியா? இப்போ இங்க 4 இது 3 சரியா? இந்த பாயிண்ட்ல இருந்து இது 4 தானே, இந்த பாயிண்ட்ல இருந்து அதே 3 யூனிட் நான் மூவ் பண்ணலாம். புரியுதா? சேம் 3 யூனிட்ஸ் இப்படி பிரசன்ட் பண்ணேன்னா எனக்கு என்ன, இந்த கேப் 3 யூனிட்ஸ், அதே 3 யூனிட்ஸ், இது என்ன 4 + 3i ஹைட்டு சரியா? நான் இங்க தான் தப்பா எடுத்திருக்கேன்னு நினைக்கிறேன். 3 இதோட நிறுத்தணும், அதான் பெருசா இருக்கு. y ஆக்சிஸ்ல 3 யூனிட் மூவ் பண்ணி இங்கேயும் 3 யூனிட். இதுக்கு பேர் தான் காம்ப்ளெக்ஸ் நம்பர் as a வெக்டார். அப்படின்னா நான் என்ன மீன் பண்றேன்னா, இந்த 4 + 3i நான் இங்க வேணாலும் இப்படி எழுதணும், இங்க வேணாலும் எழுதலாம். as a வெக்டார் என்ன, இங்க கூட நான் எழுதலாம். இது 4 + 3i தான். புரியுதா? இதுவும் 4 + 3i தான். அப்படின்னா என்ன அர்த்தம், எக்ஸ் ஆக்சிஸ்ல 4 யூனிட் மூவ் பண்ண 4 யூனிட், அப்போ அதான் ஸ்லோப் பிரச்சனை வருது. 1 2 3 4 இங்க வரும் எனக்கு 4 + 3i 4 யூனிட்ஸ் சரியா? 4 யூனிட்ஸ் இப்படி மூவ் பண்றேன். 3 யூனிட்ஸ் ஹைட் மூவ் பண்றேன். ஹைட் இங்க வர வரணும்ல, இங்க வர வரணும் பாருங்க. 4 + 3i. அதே இங்கேயும் பாருங்க, நான் 4 யூனிட் மூவ் பண்ணும், ஸ்லோப் கரெக்டா வரும். ஸ்லோப் நான் வந்து இந்த பாயிண்ட்ல இருந்து 4 யூனிட் இப்படி மூவ் பண்ணும். 3 யூனிட்ஸ் இங்க மூவ் பண்ணா என்ன வரும், இந்த பாயிண்ட நான் மார்க் பண்ணிக்குவோம். இந்த பாயிண்ட் இதுவும் 4 + 3i தான். புரியுதுங்களா? இதுவும் 4 + 3i வெக்டார் தான். இதுவும் 4 + 3i வெக்டார் தான். இதுவும் 4 + 3i வெக்டார் தான். அப்படின்னா என்ன நான் மீன் பண்றேன் பாருங்க, இந்த வெக்டார் இஸ் மூவபிள். இது இந்த லைன்ஸ் எல்லாமே பாருங்க, எல்லாமே parallel-ஆ இருக்கும். எல்லா லைனும் parallel-ஆ இருக்கும். ஓகேவா? அதனால வெக்டாரை மூவ் பண்றதுனால வந்து நமக்கு வந்து என்ன நடக்காது, வெக்டார் மாறாது. அப்படியே தான் மூவ் பண்ணுவோம். என்ன காரணம், எக்ஸ் ஆக்சிஸ் டிஸ்டன்ஸ் ஒய் ஆக்சிஸ் டிஸ்டன்ஸ் சேம்னு நான் சொல்லிட்டேனா, இதோட இம்ப்ளைடு மீனிங் பாருங்க. இதுல 4 மூவ் பண்றேன், இதுல 3 மூவ் பண்றேன்னா இங்க தீட்டா என்ன, tan θ is equal to 3/4.
அப்போ ஆட்டோமேட்டிக்கலி இந்த இடத்துல ஃபார்ம் ஆகிற ஆங்கிள் எல்லாமே ஈக்குவல் ஆகிடும். அப்போ ஆட்டோமேட்டிக்கலி என்ன ஆகிடும், இதெல்லாம் பேரலாக இருக்கும். அப்போது நான் சொல்கிற பாயிண்ட் ரொம்ப முக்கியம். ஒவ்வொரு விஷயமும் ஆஸ் எ வெக்டார்னு சொன்னால் நான் எங்கே வேணாலும் அதை எடுத்துக்கலாம். ஆஸ் எ பொசிஷன் வெக்டார்னு சொன்னால் ஒரு ஃபிக்ஸ்டு பாயிண்ட்லேருந்து 4+3 மூவ் பண்ணணும்னு சொல்கிறேன். ஆஸ் எ பாயிண்ட்னு சொல்லிட்டா நோ டவுட் ஆரிஜின்லேருந்து எவ்வளோ டிஸ்டன்ஸ்ன்னு சொல்கிறேன். சரியா? ஸோ ஒவ்வொரு கான்செப்ட்டும் ஒவ்வொரு இடத்துல யூஸ் ஆகும். அப்படியே எல்லாத்தையும் யூஸ் பண்ணுவோம். வெவ்வேறு இடத்துல வெவ்வேறு கான்செப்ட் வெவ்வேறு மாதிரி யூஸ் பண்ண போகிறோம். அதான் இதை டிஸ்டிங்விஷ் பண்ணி காமிச்சிருக்காங்க. சரி, இப்போ இங்கே பாருங்க, இந்த கான்செப்ட்டுக்கு வரேன். இது ஈக்குவல் இல்லைன்னு சொன்னேன், அதை பற்றி பேசுமா? இப்போ 4+3ஐங்கிற பாயிண்ட் இங்கே இருக்கா, 3+4ஐங்கிற பாயிண்ட் எங்கே இருக்கு பாருங்க. எக்ஸ் ஆக்சில் 3 யூனிட், ஒய் ஆக்சிஸில் 4 யூனிட் மூவ் பண்ணேன்னு. இது வந்து 3,4 இது. ஓகே, இதையே நான் வெக்டாரை ப்ரெசென்ட் பண்ணால் பாருங்க, நம்ம வெக்டார் கூட வேண்டாம், ரொம்ப சிம்பிளாக பேசுவோம். இப்போ இந்த டிஸ்டன்ஸ் என்ன பாருங்க, இந்த டிஸ்டன்ஸ் 4,3யோட டிஸ்டன்ஸ் என்னன்னு பாருங்க. நம்ம பித்தாகரஸ் தியரம் அப்ளை பண்ணா என்ன, 4² + 3² 5 வரும். √4² + 5², √25 5 ஆகும். இங்கேயும் பாருங்க, இது என்ன, இது வந்து 3 யூனிட்ஸ், இது 4 யூனிட்ஸ். மறுபடியும் என்ன ஆகும், ஹைட்டு இங்கே 5 தான். அப்போ நான் என்ன மீன் பண்றேன், the distance from the origin ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பருமே சேம் தான், பட் they are not same. இது வேற பாயிண்ட ரெப்ரசன்ட் பண்ணி, இது வேற பாயிண்ட ரெப்ரசன்ட் பண்ணுது. இன்னும் மோர் ஓவர் வெக்டார் பாயிண்ட்ல சொன்னா கூட என்ன, இதோட ஸ்லோப் என்ன 3/4 tan inverse of 3/4, இதோட ஸ்லோப் என்ன tan inverse of 4/3. புரியுதுங்களா? ரெண்டு டிஃபரன்ஸ். இன்னும் நம்ம அப்சல்யூட் நம்பர் மாடுலஸ் கண்டுபிடிக்கும்போது இன்னும் இதை டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இது பொசிஷன் வெக்டார்னா ஃப்ரம் த ஃபிக்ஸ்டு பாயிண்ட் எது வேணா எடுத்துக்கலாம். இது காம்ப்ளெக்ஸ் நம்பர்னா இதை ஆஸ் எ வெக்டார்னா இதை எங்கே வேணாலும் வச்சுக்கலாம், ஒரு பிரச்சனையும் இல்லை. இந்த டைரக்ஷன் ரேஷியோ, இந்த 4,3ங்கிற இந்த டைரக்ஷன் ரேஷியோ பார்த்துக்கணும், நம்ம ஒரி பண்ணிக்க தேவையில்லை. ஆஸ் எ பாயிண்ட்னா என்ன அர்த்தம், ஆரிஜின்லேருந்து டிஸ்டன்ஸ். சரியா? இவ்வளோதான் காம்ப்ளெக்ஸ் நம்பர். இந்த பிளேயரை பொறுத்தவரை தான் கொடுத்துருக்காங்க. அடுத்து ஆப்ரேஷன்ஸ் அண்ட் காம்ப்ளெக்ஸ் நம்பரில் தியரி வீடியோ டிஸ்கஸ் பண்ணுவோம். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் எக்ஸாம் ஓரியன்ட் லைவ் கிளாஸ் பண்ணும்போது நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ.